வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். கொள்ளிடம் அருகே மயான வசதி இல்லாத கிராமம். கொள்ளிடம் அருகே மயான வசதி இல்லாத மேட்டுப்பில் படுகை கிராமத்திற்கு மயான வசதி அமைத்து தர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே முதலைமேடு ஊராட்சியைச் சேர்ந்த மேட்டுப்பில் படுகை கிராமம் உள்ளது. இங்கு 20க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு இதுவரை மயான வசதி இல்லாமல் இருந்து வருகிறது. இதனால் இங்கு இறந்தவரின் உடலை சாலையோரம் அடக்கம் மற்றும் எரியூட்டல் செய்ய வேண்டிய கட்டாய நிலையில் இருந்து வருகின்றனர். கோதண்டபுரத்திலிருந்து நாணல் படுகை, பில் படுகை, அளக்குடி, மகேந்திரப்பள்ளி, காட்டூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலையை ஒட்டி இறந்தவரின் உடலை அடக்கம் செய்து வருகின்றனர். இக்கிராமத்திற்கென்று இதுவரை மயான வசதி இல்லை. முக்கிய சாலை ஓரத்திலேயே இறந்தவரின் உடலை எரியூட்டியும் அடக்கம் செய்தும் இந்த இடம் மிகவும் சிறிய பரப்புள்ள இடமாக இருந்து வருகிறது. இங்கு இறந்தவரின் உடலை எரியூட்டும் போது வெளியேறும் புகை இரவு முழுவதும் சாலை மற்றும் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்கிறது. திடீரென மழை பெய்தால் எரிந்து கொண்டிருக்கின்ற சடலம் முழுவதும் எரியாத நிலை ஏற்பட்டு விடுகிறது. எரிந்து அரைகுறையான நிலையில் இருந்து போதிய இடவசதி இல்லாமலும் சாலை ஓரத்திலும் இருந்து வருவதால் மயான கொட்டகை கூட இங்கு அமைக்க முடியாத நிலையும் உள்ளது. மேலும் சாலையை ஒட்டியே அமைந்துள்ளதால் அப்பகுதியே செல்பவர்கள் அச்சத்துடனும் மயானத்திலிருந்து வெளியேறும் புகையினாலும் அவதியடைந்து வருகின்றனர். உடலை எரியட்டுவதற்கு தகுந்த இடமாக இல்லாமலும் இருந்து வருகிறது. இங்கு யாராவது இறந்துவிட்டால் சாலையோரம் சுத்தம் செய்து பின்னர் அந்த இடத்தில் உடலை எரியூட்டி வருகின்றனர். இத்தனை ஆண்டு காலமாக மேட்டுப்பில் படுகை கிராமத்திற்கு மயான வசதி இல்லாமல் இருந்து வருகின்றனர். நேற்று இக்கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பெருமாள் வயது மூப்பு காரணமாக இறந்துவிட்டார். அவரின் உடலை அங்கு சாலையோரம் எரியூட்டுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. எனவே இக்கிராமத்திற்கு உடனடியாக மயான வசதி ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி கிராம மக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசு செவி சாய்க்குமா? மக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு 360 செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் KR சந்திரன்.